அதை பார்த்ததும் பசுபதிக்கு ஒரே அதிர்ச்சி. முல்லை வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன அப்படின்னப்ப, வணக்கம் பசுபதி, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நரசிம்மர் கர்ஜனையோடு கேட்க பசுபதிக்கு கொஞ்சம் கிடுகிடுத்து போய் தான் இருந்துச்சு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, எங்க ஊர் மாப்பிள்ளை நீங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னதும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு முல்லை கேட்கிறேன். என்ன விஷயம் அண்ணா வந்திருக்கீங்க அப்படின்றப்ப, இல்லம்மா நம்ம கோயில் கும்பாபிஷேகம் வரப்போது இல்லையா, ஆமா அதுக்கு உங்க எல்லாரையும் மரியாதையோட அழைக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். ஏய் அங்க யாரு, அண்ணா எடுத்துட்டு வா அந்த தாம்பாள தட்டை அப்படின்றப்ப எடுத்துட்டு வந்து ஒரு தாம்பூலம் நிறைய பத்திரிக்கை, தேங்காய், பழம், பூ எல்லாத்தையும் வச்சு முல்லையோட அண்ணனையும் அவங்க குடும்பத்தையும் முல்லை எல்லாரையும் வரவேற்றாரு பசுபதி. ரொம்ப சந்தோஷங்களை வரவழைச்சதுக்கு கண்டிப்பா நாங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுறோம். அப்பதான் பசுபதி, சொல்ல மறந்துட்டேன், நீங்க தான் முக்கிய விருந்தாளி அந்த கும்பாபிஷேகத்துல. அண்ணா நீங்களும் முல்லையும் தான் அந்த கும்பத்துல தண்ணி ஊத்த போறீங்க, அதை சொல்லதான் நானே வந்து சொன்னாதானே மரியாதையா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு வரணும். அப்போ முல்லையோட அண்ணா, எதுக்குப்பா இதெல்லாம், நீங்க எல்லாரும் இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, மும்மரமா வேலையில ஈடுபட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து கோயிலுக்கு செய்றீங்க, பரவாயில்ல நீங்க நடத்துங்க, இதுல ஒன்றும் இல்லை, பெரிய ஆட்களை கூப்பிட்டு நீங்க நடத்திக்கங்க, நாங்க எதுக்கு, கண்டிப்பா நாங்க அங்க இருப்போம் அப்படின்றப்ப பசுபதி, இல்ல 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 இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், இது உங்க அப்பா எழுதி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லையை பாக்குறப்ப முல்லைக்கு முகம் இறுகி போச்சு. முல்லை உடனே, அண்ணா அப்பா கொடுத்த இடம் இல்ல, இது எங்க அப்பாவோட இடம் அப்படின்னு மறுபடியும் காரசாரமா முல்லை பேச பசுபதி, அதுதான்மா அதுதான் அதேதான் அப்படின்னு ஏதோ ஒரு மழுப்பல சொல்லிட்டு, நீங்க தான் பண்ணணும், நான் வாக்கு கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க தான் வந்து அந்த கும்பத்துல தண்ணி ஊத்தணுன்றத நீங்க முறையா வந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி, சரிம்மா எனக்கு நிறைய ஆகப்பட்ட வேலைகள் இருக்கு, நான் போய் மத்ததையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி விரைந்து அவங்க வீட்டை விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. வந்து கிளம்பினார் பசுபதி. அப்போ முல்லையோட அண்ணா வீட்டுல முல்லையோட அண்ணனும் அண்ணியும், இது என்ன அதிசயமா இருக்கு, நம்ம கிட்ட இது வரைக்கும் அவங்க வந்து எதையுமே கலந்துகிட்டது இல்ல, இன்னைக்கு திடீர்னு வர்றாங்க, வந்து நம்ம தான் கும்பத்துல தண்ணி ஊத்த போறோம்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலம்மா அப்படின்றப்ப அவங்க அண்ணி சொல்றாங்க, புரியலையாங்க உங்களுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம முல்லை, நேத்து அவ போய் கேட்ட கேள்வி அது எப்படி ஒத்துக்காம போயிருவாங்க, இது நம்ம இடங்க, நம்ம இடத்துல இருக்கிற கோயில், அது நம்ம காவல் தெய்வம், அதுல இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ண அவங்க துணிஞ்சிருக்கிறாங்க, நம்ம அதை கண்டுக்கல, நீங்களோ அந்த இடம் நமக்கு சொந்தமே இல்லைன்ற அளவுக்கு முடிவுல நீங்க இருந்தீங்க அப்படின்ற ஒரு கோவத்தை அவங்க அண்ணி வெளிப்படுத்த, முல்லை, அண்ணி விடுங்க, அதுதான் இப்ப எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம்ல, நானும் என் வீட்டுக்காரரும் இது சம்பந்தமான அத்தனை ஆவணங்களையும் சரி செய்து கூடிய விரைவில் இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் நாங்க தெளிவுபடுத்துறோம், இந்த கோயில் நம்மளுடையது, முதல்ல அவங்க நம்ம கிட்ட அனுமதி வாங்காம செஞ்சிருக்காங்க, அது மிகப்பெரிய தப்பு, அதை நம்ம நிர்குணப்படுத்தணும். அடுத்த 2 நாள்ல கும்பாபிஷேகமும் வந்துருச்சு. அந்த கும்பத்துல தண்ணி ஊத்துறதுக்காக முல்லையோட அண்ணன்களும் முல்லையும் அந்த வீதியில நடந்து வர்றதை பார்த்து அந்த ஊர் ஜனங்களே பிரமிச்சு போய் நின்னாங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, எல்லா ஜனங்க மனசுலயும் முல்லையோட அப்பா தான் இருந்தாரு. அந்த மனிதன் எவ்வளவு பெரியவர், நம்ம எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்திருக்கிறார், இடங்களை நல்ல விஷயத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிறார், பள்ளியா இருக்கட்டும், ஒரு கோயிலா இருக்கட்டும், மடமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு அவங்க இடங்கள் பயனடைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல யாராச்சும் வந்து இதை செய்ய மாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த மக்கள் மனசுல. என்ன ஒரு ஆர்ப்பரியம். அப்போ முல்லையோட தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க வந்து, முல்லை, நீ திண்டுக்கல்ல இருந்து வந்தா ஒரு காளியா தாண்டி என் கண்ணுக்கு தெரியுற, எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிற, போய் ஊத்துங்க, உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, நீங்க தான் அந்த குப்பத்துல தண்ணி ஊத்தணும்னு மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க, முல்லையும் அவன் அண்ணன்களும் அந்த கோயிலுடைய மேல் ஸ்தலத்துக்கு சென்று அந்த கும்பத்துல தண்ணி ஊத்த பிரம்மாண்டமாக நடந்தது அந்த கும்பாபிஷேகம். ஊரே சந்தோஷத்துல திளைச்சிருந்துச்சு. 4 பேரை தவிர பசுபதி, ஐயா கண்ணு, பாலாஜி, துரையும் வருத்தப்படுற மாதிரி பாவனையில நின்றுட்டு இருந்தாரு. தன் வீட்டுக்கு சென்ற பசுபதிக்கு அவமானம் தாங்க முடியல. ஏன்னா அவன் மனசுல போட்ட கணக்கு எதுவுமே நடக்கல இல்லையா. தன் மனைவியோ தன் சொந்தத்து முன்னாடியோ கொஞ்சம் வெட்கப்பட்டு நிக்கிற நிலைமையில வந்துருச்சு. ஏன்னா தான் தான் இனிமேட்டு இந்த கோயிலுக்கு சொந்தக்காரர் போல பாவனைகள் எல்லாம் ஏற்பாடுகள் இது வரைக்கும் பசுபதி செய்திருக்கிறார். அதனால இன்னைக்கு மொத்தமும் அந்த குடும்பம் வந்து முன்னணியில நின்னதை பார்த்துட்டு அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவ்வளவு தூரம் பண்ணி எப்படி நான் இதை இழந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் மனசு ஒத்துக்கல. தன்னைத்தானே தனிமையில ஒரு அறைக்குள்ள பூட்டிக்கிட்டு அந்த நாற்காலியில உட்காந்து ஆலோசிச்சாரு பசுபதி. இதை நான் விட போறது இல்ல, இந்த இடம் எப்படி அவங்க அப்பா பேர்ல இருக்க முடியும்,
இப்போ முல்லை வந்து அந்த ஆவணங்களை தான் மூஞ்சில விட்டெறிஞ்சா இந்த ஊர்ச்சனங்க முன்னாடி நமக்கு ரொம்ப அசிங்கமாயி போயிருமே அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் பணத்தை கொடுத்து போலீஸ ஏவி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பசுபதி ஒரு முடிவு செய்தார். ஏன்னா இன்னைக்கு பசுபதி பெரிய ஆள் இல்லையா ஊர்ல, சோ அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாளே போலீஸ்ல இருந்து ஆளு முல்லையோட அண்ணன் வீட்டுக்கு வந்தாங்க. இதை எப்பயோ எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி முல்லை ரெடியா அவ வக்கீலோட உட்கார்ந்து இருந்தாங்க. வந்த காவலர்கள், அம்மா இந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க, உங்க இடம் தான், அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, உங்க இடமா இருந்தாலுமே கோயில் கட்டிட்டாங்க, இனிமேட்டு நீங்க வந்து என்ன செய்யணும்னா அந்த கோயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்கிட்ட பேசி ஒரு சுமூகமான முறையில நீங்க அதை முடிச்சுக்கணும். இதை தேவையில்லாம பெருசு பண்ணி ஊருக்குள்ள பிரச்சனைகளை நீங்க ஏற்படுத்துறதோ இந்த மாதிரி வேலைகள் செய்யறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தோணியில காவலர் சொல்ல, முல்லை ஒரு நிமிஷம் இருங்க இன்ஸ்பெக்டர், உள்ள எங்க அட்வொகேட் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க பேசிட்டு போயிட்டா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வொகேட்டை வெளியே அழைக்க, அட்வொகேட் சொன்னாரு, இந்த இடத்துக்கு சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்தும் முல்லையுடைய அப்பா பேர்ல தான் இருக்கு. இது முழுக்க முழுக்க முல்லை அவங்க குடும்பத்தாருடைய சொத்து. இது அவங்களுடைய அனுமதி இல்லாமையும் சட்டப்பூர்வமா கையெழுத்து வாங்கி அந்த பத்திரங்களை பதிவு செய்யாமல் கட்டடம் எழுப்புனது மிகப்பெரிய குற்றம். நாங்க இத கோர்ட்ல போய் பார்க்க போறோம், அவர் மேல கேஸ் பதிவு செய்ய போறோம். இதுக்கு மேல இத காவல்துறை அதிகாரிகள் எங்களை மிரட்டுறதோ இந்த மாதிரி வேலைகள் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு வக்கீல் சொன்னதும் விடவெடுத்து போயிட்டாங்க போலீஸ்காரர். ஏன்னா அவங்க இங்க ஒரு வக்கீல எதிர்பார்க்கல. அவங்க வந்தது முல்லையை கொஞ்சம் அப்படி உருட்டல் பரட்டல் மிரட்டி உடனே பசுபதிக்கு படிய வைக்கிறதுக்காக தான் வந்தாங்க. அது நடக்கல. உடனே கண்டிப்பாங்க வக்கீல் சார், நாங்க கோர்ட்ல பேசிக்கங்க, எதுக்கு கோர்ட் கேஸ்ன்னு போனா பல வருஷமா ஆகும், கொஞ்சம் பரஸ்பரமா பேசிக்கலாம்ல, சமாதானம் பண்ணி பேசிக்கங்க அப்படின்றப்ப அதை நாங்க பாத்துக்கிறோம், எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அதை முறைப்படி நாங்க செய்வோம் அப்படின்னு வக்கீல் சொல்ல இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டாரு. இப்போ காவலர்கள் வந்து பசுபதி அனுப்பின ஏவலாளிகள் தானே, அப்போ விரைந்து சென்று பசுபதி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாங்க. மீண்டும் பசுபதிக்கு ஒரு அடி. என்னடா இது, போலீஸ வச்சு நம்ம மிரட்டலான்னு பார்த்தா அதுக்கும் நடக்க மாட்டேங்குது, இது இப்படியே போனா எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிரும் சொல்லிட்டு சரி உடனடியா ஒரு பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மறுநாளே பசுபதி பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு செய்யறார். அந்த பஞ்சாயத்துக்கு முல்லை, அவருடைய அட்வொகேட், அப்புறம் முல்லையோட கணவர், அண்ணன், அதே மாதிரி பசுபதி பக்கத்துல இருக்க துரை, ஐயா கண்ணு, ஆலாஜி மற்றும் சில சட்ட வல்லுநர்கள், அது மட்டும் இல்லாம அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் கூட வந்திருந்தார். எல்லோரும் முன்னிலையிலும் இந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனைகளை விவரிச்சு பேசினப்போ முதல் வந்த குற்றச்சாட்டு, இந்த இடம் உங்க அப்பாவுக்கு இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பசுபதி கேட்க, முல்லை இதோ எங்க ஆவணம் இருக்குன்னு சொல்லி பத்திரம், பதிவு எண், சிட்டா, பட்டா எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் முன்னிலையும் வீச அதிர்ந்து போச்சு அந்த கூட்டமே. ஓ, அப்ப 100% இது அவங்களுடைய சொத்து. அப்ப எல்லா கேள்விகளும் பசுபதியை நோக்கி போச்சு. எதை வச்சு நீங்க இதை ஊர்ஜிகப்படுத்தாமலே நீங்க அந்த இடத்துல கட்டடம் கட்ட முடியும்ன்றப்ப, இல்ல எனக்கு அவங்க அண்ணன் சொன்னார், அவங்க அண்ணன் இப்ப இல்லையே, சின்ன அண்ணன், இப்ப நீங்க எப்படி இதை கட்டலாம் அப்படின்றப்ப பதில் இல்லாம விழி பிதுங்கி நின்னாரு. சரி விடுங்க, நாங்க ஒரு கவனச்சிதறல கட்டிட்டோம், இப்ப என்ன உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், நாங்க தந்துடுறோம், அந்த கோயில் எங்களுக்கு வேணும் அப்படின்றப்ப முல்லையோடைய குடும்பத்தார் சொன்னாங்க, அந்த கோயிலெல்லாம் நாங்க தர முடியாது, அது எங்க இடம், அது சும்மா 1 சென்டோ 2 சென்டோ கிடையாது, கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கான நிலம், அந்த நிலத்தை எப்படி நாங்க தர முடியும் அப்படின்னு கேட்க எல்லோரும் அதிர்ந்துட்டாங்க. என்னது அரை ஏக்கரா? அரை ஏக்கர் யாரு எப்படி சும்மா எழுதி தருவாங்க? வந்திருந்த எம்எல்ஏக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் ஆயிருச்சு. இது சரி வராது, மனசெலவுல அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க ஏதோ பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க, இதுக்கு நம்ம துணை போக கூடாதுன்னு சொல்லி, அப்பா எல்லாம் நல்லபடியா பேசிக்கங்கப்பான்னு சொல்லி முதல்ல எம்எல்ஏ கிளம்ப, அவங்களோட வக்கீல் சொன்னாரு, இது இப்ப பேசுறது சரியில்லை, உங்க பக்கம் சரியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே அவரும் கிளம்ப, பசுபதிக்கு கோபம் தலைக்கேறியது. எங்கே தாம் தோத்து விடக் கூடாது என்பதற்காக குதிச்சார். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆளாளுக்கு? எத்தனை லட்சம் செலவு பண்ணி நான் வந்து கோயில் கட்டியிருக்கேன், கட்டுனதுக்கு அப்புறம் கட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க, கட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் வந்து என்ன அர்த்தம் அப்படின்றப்ப முல்லைக்கு எங்கிருந்து கோபம் வந்ததோ தெரியாது. எழுந்து நின்னு ஒரு பெண் சிங்கம் போல கர்ஜித்தாள் முல்லை. யாரு கிட்ட பேசுறீங்க பசுபதி? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த இடத்துல, அடுத்தவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் ஒரு சின்ன கட்டுமான படி செய்தால் கூட அவங்க சம்மதம் இல்லாம வேற ஒருத்தர் நுழைய கூட முடியாது. அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அரை ஏக்கர் சொந்தமான எங்க நிலத்துல எங்களுடைய அனுமதி இல்லாம இத்தனை லட்சம் செலவு பண்ணேன்னு சொல்றீங்க, இது எப்படி நியாயம்? அப்போ எங்க கிட்ட அனுமதி வாங்கி நீங்க அதை கோர்ட்ல பதிவு செஞ்சிருக்கணும், அதை செய்யல. இதையெல்லாம் விட்டுட்டு 4
லட்சக்கணக்கா செலவு செய்தேன்னு சொன்னா யாருக்கு எடுபடும்? எந்த வக்கீல் எந்த கோர்ட்டுக்கு சென்னாலும் நீங்க சொன்ன வாக்கியம் எடுபடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்கன்னு தன் கையை நீட்டி ஆவேசமா பேச எந்திரிச்சு நின்று உளர ஆரம்பித்து விட்டார் பசுபதி. நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பெரியவங்கன்னு பார்க்காம, அதுவும் ஒரு ஆம்பளை என்னை பார்த்து கை நீட்டி நீ பேசுற அப்படின்றப்ப, முல்லை அப்படிதான் நான் பேசுவேன். ஏன்னா இது எங்க அப்பா இடம், இது எங்க குடும்ப சொத்து. அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க தெய்வம் அது எங்களுக்கு தான். நாங்க வேணும்னா பொதுமக்களுக்காக அனுமதிக்கிறோம் அவங்க வணங்குறதுக்கு, மத்தபடி அது எங்க சொத்து அப்படின்னு சொல்லி நிக்க இந்த இடமே அமைதி நிலவுச்சு. வக்கீல் ரெண்டு பக்கமும் இருந்து குசுகுசுன்னு ஏதோ சொல்ல, சரி என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமும் விலகி போயிடுச்சு. இப்போ அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் இது முல்லையோடைய குடும்பத்துக்கு சொந்தமான இடம். பசுபதி தான் ஏதோ தவறான செயல் மூலம் இதை அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்றதையும் எல்லோருக்கும் நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த கோயிலை பூட்டு போட்டு வச்சிருந்தார் பசுபதி. வக்கீலோட அனுமதியோட போய் அந்த பூட்டை தன் இரு கையால் உடைத்து தன் தெய்வத்தை மீட்டெடுத்தாள் முல்லை. தெய்வத்தை அவள் மீட்டெடுக்கவில்லை, தெய்வம் அவளை வரவைத்து தன் சிறையை உடைத்து வெளியே வந்தது. இந்த நாள்ல இருந்து அவங்க குடும்பமே அமோக வளர்ச்சி அடைஞ்சு மென்மேலும் சிறப்பா வளர்ந்து வந்தாங்க. அதனால இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்காக எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வோடு இருந்த அண்ணன்கள் அனைவரும் இனிமேட்டு நம்ம தெய்வத்துக்கு திருவிழா எடுக்கணும் அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டாங்க. அதுல இருந்து வருஷா வருஷம் தன் அம்மனுக்கு தை பொங்கலா இருக்கட்டும், ஆடி அமாவாசையா இருக்கட்டும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விழா வைக்கிறதும், அந்த மாதிரி சிறப்பா அந்த அம்மனுக்கு அனைத்தும் செய்துட்டு இருக்காங்க வனமுல்லையுடைய குடும்பம். அதோட இவ்வளவு வேலைகள் செய்த பசுபதி உடல்நலம் குறைபாடு ஏற்பட்டு கொஞ்சம் நலிவடைந்து தன்னை பெரிதாக எந்த ஒரு பொது காரியங்களும் ஈடுபடுத்தாம தனிமைப்படுத்தி கொண்டார். அவருக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா? நாம இதுல சொல்ல விரும்புற ஒரே விஷயம், எந்த காலமா இருந்தாலும் சரி தெய்வம் இருக்குதுங்க. அதனுடைய உயிரோட்டம் உண்மையான ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு தன்னை காமிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த கலிகாலத்துல தெய்வம் வராதுன்னு யாரு சொல்லுவாங்க? இந்த இடத்துல அன்னைக்கு முல்லை போய் நின்னப்ப அவளுக்குள்ள எழுந்த அந்த வடபத்திர காளிதான் இவ்வளவு விஷயங்களையும் செய்திருக்கு. ஏன் தெய்வம் நினைச்சிருந்தா ஆரம்பத்திலே தடுத்திருக்க முடியாதா? அது எப்படி எவ்வளவு கச்சிதமாக அந்த கட்டுமானப்படி முடிந்த பிறகு தன்னுடைய குழந்தையை அனுப்பி செய்தது தவறுதான் அப்படின்றத ஊர்ஜிகப்படுத்தி சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க செய்து தன் இடத்தை தனக்கே மீட்டுக்குச்சு அந்த வடபத்திரகாளி அம்மன். இதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கோயில் சொத்து குலநாசம். என்னைக்கும் தெய்வம் நமக்கு தாங்க படி இழக்கணும், நம்ம தெய்வத்தை ஆளணும்னு என்னைக்கும் நினைக்கவே கூடாது. அது இன்னைக்கு புரிஞ்சிருக்குது ஆகாளிங்க. இதோட இந்த கதை முடியுது. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.